நாங்கள் எங்கு இருக்கிறோம்? இது அருமையாக இருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு பார்சல் வேண்டும். Another version in exam 3 pressure years pressurium. பொன்பட்டியை வரைவதற்கு 1 நிமிடம் மட்டுமே உள்ளது. உங்களுடைய நேரம் ஏற்கனவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனது ஓவியங்கள் ஒரு சாதாரண பொன்பட்டியை விட மிகவும் ஹும்மி வாய்ந்ததாக இருக்க முடியும். நான் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறேன். அங்கேயே உட்கார்ந்து இருக்கிற நான் இப்பதே வண்ணத்தை எடுத்தேன். சிவப்பும் நல்லதன். அது பழுப்பு நிறமா இருக்கிறது. அதுவே எல்லாமா? நான் இதை கொண்டு வந்து காட்டணும். அமைகளை முடிந்து விட்டாங்க. நான் இன்னும் தொடங்கவே இல்லை. நான் அந்த பொற்கட்டி கண்டிப்பா பெற மாட்டேன். ஆனால் என்ன முடியும்னு எனக்கு தெரியும். எனது பொன் நகைகள் அவை எனக்கு பொன் பட்டையை செய்ய உதவ முடியும். A research tourist for Germany. பழைய நல்ல காஸ்பார் அதை செய்வார். எனது கைகளில் சேதம் ஏற்படும் அளவிற்கு சூடாக உள்ளதா என கவனமாக இருக்க வேண்டும். அது உண்மையில் வலிக்கக்கூடும். அதற்காக நான் இந்த ஷிப்பியை சாப்பிடலாம். அதனால் நான் எதுவும் கலக்கமடைய மாட்டேன். தங்கம் ரொம்ப சூடாக உள்ளது. யாருக்கு இது முக்கியமானது என்னவெனில் அது உண்மையான தங்கத்தட்டை போலவே தெரிகிறது. உண்மையிலே அப்படிதான் தோன்றுகிறது. எனது சிசிம் அதோடு ஒப்பிட முடியாது. நான் விரைவாக ஏதாவது ஒரு யோசனைக்கு வர வேண்டும். அதுதான், நான் செங்கலை திருடினால் போதும். அப்போது எனது சிசிம் பூரணமாகிவிடும். குறிவைத்து பிடிக்கப்பட்டான். பொன் விரல் வடிவ பாதியை எடுப்பதுக்கு யார் நினைச்சிருக்கிறார்? ஆஹா பிராண்டா, உன்னதாண்டா அவமானம். கவலைப்படாதே, அவளை நான் கவனிக்கிறேன். அவளுக்கு போன்றவர்களுக்கு என்று ஒரு சிறப்பு இடம் இருக்கிறது. ஆனால் நான் யாரையும் இந்த சவாலில் இருந்து அகற்ற முடியாது. எனவே உன்னை இப்போதைக்கு கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும். பிராண்டா, நினைவில் கொள்ளவும், சட்டத்தை மீறுவதற்கு துணிந்தால் நீ சிறையில் முடிவடைந்து விடலாம். சரி சரி சரி. அருமை, அது மிகவும் பயங்கரமாக இருந்தது. எனக்கு அப்போ புத்தகமே வேண்டும். ஆமா, இப்ப மிராண்டா ஒரு குருணர். நம்ப முடியல. நேரம் முடிஞ்சது. நீங்க வரைஞ்சதை எனக்கு காட்டும் நேரம். மிராண்டா, இதெல்லாம் ஜீவனோட காரணமாக இந்த சுற்றிலிருந்து நீ தகுதி பெற்ற மாட்டாய். ஜான் ஹொஸ்னேவும் ஃபானிச்சோவும் அது நல்லா இருந்தது. ஏமா, உன்னுடையதே சரி, ஆனால் இன்னும் சிறப்பா இருக்க முடியும். எனக்கு நினைக்கும் போது இங்க வெற்றியாளர் வந்த தெளிவா ஜான். அதனாலதான் இந்த தங்கப்பட்டையை நீங்க பெறுகிறீங்க. ஓ மை காஷ், நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் வெற்றி பெற ரொம்ப விரும்பினேன். எனது நகைகளை எல்லாம் கூட நான் விற்றுட்டேன். நான் இல்லையா? இந்த சுற்றில் உங்களுக்கு ஒரு சிறிது நீங்கள் இதை செய்ய நீங்கள் தான் சிலையை உருவாக்க விருதுகளை வேறு யாரும் உருவாக்கல. ஆகவே இது ஆர்வமுற்றதுவா இருக்கும். உங்கள் நிமிடம் தொடங்கிவிட்டது. அதனால் சீக்கிரம் செய்யுங்கள். முடியும் என நினைக்கிறேன். நான் வந்து படம் முடியும் நம்புறேன். முதல்ல நம்ம அளவீடுகளை எடுக்கணும். சபதையும் கல்லை எவ்வளவு மொத்தமாக அடிக்கணுமோ அது சரியா இருக்கும். கல்லின் அகலமும் உயரமும் தேவைப்படும். பின்னர் இதை பலப்படுத்துவேன். ரொம்ப வேகமாக அடிக்குது. நீ கூலாகவே செய்ய வேண்டும்.
இது என்ன சொல்ற? அந்த கற்கள் நேராக என்னை நோக்கி பறக்கின்றன. அதனை மிகவும் வலுவாக அடிக்க வேண்டாம் என்று எண்ணுகிறேன். ஹே, நான் என்ன செய்வது என்று நான் தீர்மானித்து விடுவேன். அது போதும், அதிக நேரமே இல்லை, அடிக்க தொடங்குவோம். ஜான் ரொம்ப தொந்தரவு, ஆனால் நான் அவனை வெல்வேன். நான் கண்டிப்பாக மேலும் மிகச்சிறந்த சிலையை உருவாக்குவேன். என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவன் வெல்ல விட மாட்டேன். நான் எனது கணக்குகளை செய்வதில் கிட்டத்தட்ட முடிந்திருக்கிறேன். மிராண்டா, நீ வங்கிக்கு தினமும் இருக்கிற, ரொம்ப சத்தமா இருக்கிற. அண்ணன் பிரசித்தத்தை உருவாக்குறேன். டாடா, இது மிக கஷ்டமானது. யோ, நான் கொஞ்சம் தப்பு பண்ணேன்டோ மற்றும் ஒரு தளம் உருவாக்கிடுச்சு. ஆனா வலுசா இருக்கு. சரி, உங்க வேலை பார்ப்பதுக்கான நேரம். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க காட்டு. நிமிஷத்தாமிரமா நேரம் இல்ல. சரி, சரியான சிலை உடனே உருவாக்க அதை பலத்தடிக்க என்ன வேண்டும் என்பதை நான் கண்டுபிடிச்சேன். தயார்? மிராண்டா, நீ பார்க்கும்படி திகைக்க வைக்காம ஒஸ்கர் மாதிரி ஏதாவது செய்யணும். அது நல்லா இல்ல. எனக்கு அது மனதில் பிடிக்கல. நீ என்றே போன்ற வழிகாட்டிக்கும் போன்றே தெரிகிறது. உண்மையிலேயே அப்படியே. நன்றி. அலாய்ந்து இருக்க மாட்டேன். தியெல்லாம் இல்லாம நான் எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் என் நபர்களுக்கும் அவளை உண்மையிலேயே ஒரு விருது பெறுறதுன்னு நினைக்கிறாளா? நீங்க ஷண்டர் ஒரு மரியாதை கேடானவங்க. பை. மாயஜாலத்துக்கு வந்துச்சு. இந்த ஒரிகாமி உண்மையிலான பூச்சியிலாக மாறுது. அதுதான் நீங்கள் என்னை சரியாக கேட்டீர்கள். நீங்கள் நான் செய்தது போல ஒரு ஒரிகாமி உருவாக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அதை போல ஒரு மாய மிருகத்திலிருந்து செய்ய வேண்டும். உங்கள் நிமிடம் ஏற்கனவே தொடங்கிவிட்டதே. நான் எதையும் ரைக்கல்ல. இந்த ஆகிதத்தோட என்ன சேர்ந்து மெனிக்கு தெரியல. இந்த விலையில கத்துக்கல முயற்சி செய்கிறேன். எதையும் நான் உருவாக்கினால் அது பனிக்கணியாக இருக்கும். அது தெளிவாக பொருந்துகிறது. அல்லது மழை டாக்ஸிகள். நீங்கள் எவ்வாறு எஸ் செய்ய என்பதை அறியவில்லை. நீ என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம். ஒரு நாய பழகுறது ரொம்ப கடினமா இருக்கும். என்னுடைய முற்களை அன்றி போனது எங்கே? இங்கே. அவ இங்கேயே இருந்தது. பரவாயில்ல, அவற்றில்லாம இதை நான் செய்ய முடியும். சரி சரி சரி. கரிக்கோல் இல்லாமலா? அது அவன் பாத்திரமா? மிராண்டாவின் கத்தியை எடு. பரிசு கண்டிப்பாக எனதுதான். இந்த கத்தரிக்கோள்களை ஏற்கனவே கையாள அனுமதிக்க மாட்டேன். சரியா? கை வைக்காதீங்க. அவன் ரொம்ப சூடா இருக்கின. நான் எதிர்ச்சையா ஏதோ சொன்னேன் அப்படின்னு நினைச்சேன். பிறகு என் கையால் அத்தனை தான் சேல விரும்பினேன். சரி, நான் இந்த புகைப்படத்தை மடித்து விட்டு என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன். ஆமா, அது நல்லா இருக்கு. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது அசல் மாதிரி இருக்கு. சரி சரி. இந்த செக்ஷன்ஸ்ல ஜிம்ரின முடிஞ்சிச்சு. இங்க அனைத்து பணிக்கும் இந்த கண்ணாடி காட்ட நேரம் ஆயிடுச்சு. ஓ இல்ல, எனக்கு முழு கூட்டம் யூனிகார்கள். நான் உங்களுக்கு காட்ட ஒரு விஷயம் உள்ளதே, ஆனால் அது இல்ல. நான் நீங்கள் செய்ததை விரும்புகிறீர்கள் என்று நம்புகிறேன். ஏமா இல்ல, அது தானியங்கியா இருக்கு. ஜான், நீங்க கூட அருமையா கியாச்சு. நீங்க பல யூனிகார்ன்களை உருவாக்க முடிந்துள்ளது. அது எளிது. பாருங்க. நீங்களும் நல்ல வேலை செய்தீர்கள்.
இப்போ யாருக்காக காத்திருக்க வேண்டும் என்று தெரியவில்லை. சரி ஜான் பெண்கள் முதல்ல மிராண்டா நீ வென்றுட்ட. சரி இந்த யூனிகார்ன் இது சரி, பரவாயில்லை. நான் எப்போதும் குதிரையில் ஒரு சவாரி செல்ல விரும்பினேன். ஆமாம் அதை பத்தி எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்கள் இதுக்கு துகள் இருந்திருக்கலாம். ஓ உண்மையா? வாங்க சண்டை உங்கள் போடுவோம். நாய் மிகவும் பெரியது. வேறு சவால்களை நீங்கள் தவறவிட வேண்டாம் என்று வாவ், இங்கே நிறைய சுவையான பழங்கள் இருக்கின்றன. இது அழகாக இருக்கிறது. இதய வடிவ ஜெல்லி கேக். நான் செய்ய போகிற முதல் விஷயம் என்னவென்றால் நான் ஒரு அன்னாசி பழத்தை எடுத்து, ஏனெனில் எனக்கு அது பிடிக்கும், ஒரு அழகான இதயத்தை வெட்டுவேன். வாவ், அடடே, திமிரான அன்னாசி பழம். பீட்டர், அது அன்னாசி இல்ல. நீ கத்திய தவறாக பிடிச்சிருக்கிறாய். இதுதான் அதை செய்வது. ஓ நன்றி ஜேன், நான் இறுதியாக சரியாக செய்கிறேன். இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. நான் மிகவும் வேகமாக இருக்கிறேன். அதே நேரத்துல அதை சாப்பிட நேரம் இருக்கும். பீட்டர், வேகம் முக்கியமல்ல, அதை செய்வது எப்படி என்பதே முக்கியம். நான் எல்லாவற்றையும் முடித்து விட்டேன். நான் ஒரு ஆரஞ்சு எடுப்பேன். அது அன்னாசியுடன் சிறப்பாக இருக்கும். ஓ, ஒரு ஆரஞ்சு. எனக்கும் ஒன்று கிடைத்தது. நான் எவ்வளவு வலிமையானவன் என்பதை பாருங்கள். அது அற்புதமாக இருக்கிறது. அது பொருந்துமா என்று நினைக்கிறீர்களா? நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். முழுமையான வெடிப்பு. பீட்டர் ஒரு ஆரஞ்சு பழத்துடன் போராடி கொண்டிருக்கும் போது நான் அடுத்த பழத்தை நறுக்குகிறேன். ஒரு பச்சை ஆப்பிளை எடுத்துக்கொள்வோம். ஆஹா, நானும் மிகவும் வேகமாக இருப்பேன். ஒரு ஆப்பிள் அருமை, ஆனால் நாமும் அதை சுவைக்க வேண்டும். ஆஹா, அற்புதம். ஓ, நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன், ஆனால் நான் நிறைந்து விட்டேன். ஜெல்லி போல கேக் இருக்க நாம ஜெலட்டின் சேர்க்க வேண்டும். இது கொஞ்சம் அருவருப்பாக இருக்கிறது. நீ அதை உணவாக உண்கிறாயா? சரி, அதை சேர்ப்போம். அதை தண்ணீரில் கரைக்க மறக்காதீர்கள். சரி, நாங்கள் அதை செய்வோம். நான் விஸ்க் பயன்படுத்தி பீட்டரை அடிக்கிறேன். ஆம், ஜெலட்டின் தயாராகிவிட்டது. நாம ஃப்ரூட் ஊற்றலாம். அப்படினில் ஃப்ரிட்ஜ் நோக்கி போவோம். நான் முதலில் செல்வேன். நன்றி பீட்டர், நீ ஒரு உண்மையான நாகரிகமான மனிதர். இப்போது கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். பாருங்கள், நான் ஒரு ரோபோட். பிரேக் இல்லாத ரோபோட். நேரம் முடிந்து விட்டது. நம்முடைய கேக்குகளை சரிபார்ப்போம். என்ன வந்திருக்கிறது என்று பார்க்க காத்திருக்க முடியவில்லை. நானும். வாவ், இது அழகாக இருக்கிறது. அச்சின் உதவியால் எனக்கு சரியான இதயம் கிடைத்தது. கேக் மிகவும் அழகாக இருக்கிறது, சமையல்காரரின் போல். அடடே, நீ எவ்வளவு கற்பனைசாலி. இதை பாருங்கள். என்ன பிரச்சனை? நீ ஜெலட்டின நல்லா கலக்கல போல. அது சரி, நான் கிரீம் சேர்த்துடுறேன். அப்போ அது அருமையாக இருக்கும். என்ன, அது உங்களுக்கு உதவாது. நீங்கள் கொஞ்சம் கிரீம் சேர்க்க வேண்டும். மேசையில் பல வகையான பேழிகள் உள்ளன. நான் அதை என் கேக்கை அலங்கரிக்க பயன்படுத்துவேன். இங்கே உள்ள பழங்களுடன் அவை சரியாக பொருந்தும். அட, பழங்கள் நீ சொல்றியா? தர்பூசணி ஒரு பழமா? சரி, அது என் எதிர்கால கேக்கில் இருக்கட்டும். டாடா. தாங்கள் உங்களை தயாராக காத்திருக்கிறோம். சமையல்காரரே, நீ என்ன சொன்னிருக்கிறாய் அப்படின்னு பார்ப்போம். இந்த கேக் அசல் ஒன்றின் பிரதியாக இருக்கிறது. ஜேன், அருமை. இப்போது நான் முயற்சிக்கலாமா? நல்ல வெட்டு. எரிதல் எளிமையானது. இது அற்புதமாக இருக்கிறது. சமையல்காரரே, ஜேனை அவ்வளவு விரைவாக புகழ வேண்டாம். நீங்கள் எனது உணவை முயற்சிக்கவில்லை, தயவு செய்து. இது என்ன ஒரு கனவு. சரி, நான் முயற்சிக்கிறேன். இது ருசிக்கவே இல்ல. இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. நான் கொஞ்சம் அதிகமாக செய்துவிட்டேன். சரி, புதிய பணியாக தெரிகிறது. இது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. இது வேடிக்கையாக உள்ளது. முயற்சிக்கு காத்திருக்க முடியவில்லை. புதிய பணிக்கானது யூனிகார்ன் கேக். வேலைக்கு இறங்குங்கள். சிறப்பு. இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். அட, இன்னொரு ஒண்ணு கிடைச்சது. நல்லது. இது மிகவும் குளிர்ச்சியானது. ஜெல்லோ அடுக்கு அற்புதமாக இருக்கிறது. சாதாரண அடுக்குகளும் ருசியாக இருக்கின்றன. அவற்றையும் என் கேக்களை சேர்க்கிறேன். அது ஒரு சிறந்த யோசனை என்று நினைக்கிறேன். இது ரொம்ப அழகாக இருக்கிறது. ஜேன் என்னை மீண்டும் முந்திவிட்டாள். அடுக்குகளை கலப்பது என்ன ஒரு குளிர்ந்த யோசனை. ஜேன் அதை எப்படி கண்டுபிடிக்கிறாள்? ஒரு யூனிகார்ன் கேக் வானவில் நிறமாக இருக்க வேண்டும். எல்லா நிறங்களையும் நான் அறிவது நல்லது. அருமை. அதை திருப்பி கொடு. வேறு என்ன வேண்டும்? நான் முதலில் எடுத்தேன். நீங்க செய்யல.
மனிதா, துண்டுகள் கிளர்ந்து விட்டன. அது மிகவும் குறைவாக இருக்கிறது. சரி, பரவாயில்லை. கீழே விழுந்த துண்டுகளை எடுக்க வேண்டும். அஃப்கு, அதை பாருங்கள். ஓ, நமக்கு இறகு தேவையில்லை. ஓஹா, கிரீமின் கீழ் யாரும் அதை பார்க்க மாட்டார்கள். ஆமாம், தரையில் இருந்து உணவை கேக்கில் போட முடியாது. அது அழுக்காக இருக்கும். சரி, கடைசி அடுக்கு இல்லாமல் செய்வேன். கூல். எனக்கு கிரீம் மிகவும் பிடிக்கும். இது மிகவும் இனிப்பாகவும் சுவையாகவும் இருக்கிறது. நீங்கள் அதை சுவைக்க முடியாது என்பது வருத்தமாக இருக்கிறது. நீங்கள் நிறையவற்றை இழந்து வருகிறீர்கள். இந்த கிரீம் என் கேக்கிற்கு சரியானது. ஓ, இங்கே வா நண்பா. என் கேக்கில் உன்னை வசதியாக வையுங்கள். இதுதான் உனக்கு உரிய இடம். சரி, இது சரியானதாக இல்லை, ஆனால் பரவாயில்லை. ஓ, ஜேன். அப்படினால் பார்ப்போம், எந்த கொம்பை நான் தேர்வு செய்ய வேண்டும். அது தங்கமாக இருக்கலாம். செய்ய வேண்டியது எல்லாம் கண்கள் மற்றும் காதுகளை ஒட்டுவது மட்டுமே. நான் ஒப்புக்கொள்கிறேன். பாருங்கள், எவ்வளவு அழகான காதுகள். இப்போது கண்டிப்பாக சில கொம்புகள். உஃப், எல்லாவற்றையும் வைக்கப் போகிறேன். என்ன, அவள் கேக்கை மார்ஷ்மெல்லோக்களால் அலங்கரிக்கிறாளா? நானும் அதே போல செய்ய விரும்புகிறேன். ஆனால் நான் நீல நிறங்களை எடுக்கப் போகிறேன். ஆமாம், ஸ்பிரிங்கிள்ஸ் மறக்காதே பீட்டர். அது மிகவும் அழகாக இருக்கிறது. மிகவும் மகிழ்ச்சி. நன்றி ஜேன். உன்னிடம் எப்போதும் சிறந்த யோசனைகள் இருக்கின்றன. செஃப், பாருங்கள், நான் முடித்து விட்டேன். டேய், நீ என்ன பிடிச்சீங்க அப்படிங்கறத எங்களுக்கு காட்டுங்க. பீட்டர், உன் கேக் மீண்டும் அலட்சியமாக இருக்கிறது. ஆனால் ஜேன் செய்த வேலை மறுபுறம் என் கண்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. நல்ல பெண், நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள். மேலும் ஒன்று வெட்டப்படவில்லை. உங்களுக்கு உண்மையான திறமை உள்ளது ஜேன். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஹா, பீட்டர், சரி, உன் கேக் எனக்கு கொடு. அடடே, அது அருவருப்பாக இருக்கிறது. அது தரையில் இருந்த உணவா? மன்னிக்கவும், ஆனால் ஜேன் வெற்றி பெறுகிறாள். வாழ்த்துக்கள். நான் மிகவும் முயன்றேன்.